ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய டார்கெட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி அருமையாக சிம்பிளாக ஒரு தோசை, இட்லி, சாம்பார் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக சாம்பார் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையாவே மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் கலராக இருக்கும் சாம்பார் வந்து. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உரித்து வச்ச பூண்டு ஒரு 6-7 பல் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கா எடுத்து நறுக்கி இந்தமாரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் இந்தமாரி பொடியாக நறுக்கி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 6 விசில் வரலையும் நம்ம குக் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கிழங்கு வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா அது கூடயே மேஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது கூடயே வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா கொலன்னு மேஷ் பண்ணிட்டோம்னா அது சாம்பார் கூட சேர்ந்தே சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாகவும் கொஞ்சம் திக்னஸாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்தமாரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சிம்பிளாக நிறைய எந்தெந்த பொருள் சேர்த்தா வாசமாக இருக்குமோ அந்தந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது தாளித்து விட போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா அதை சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஜீரா சேர்த்துக்கோங்க. ஜீரா சேர்த்தா தான் நல்லா மணமாக இருக்கும், வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும், சூப்பராக. அதுக்கப்புறம் நல்லா இதை நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த துவரம்பருப்பு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம எடுத்து இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நீங்கள் வந்து கேரட், பீன்ஸ் கூட பெருசாக நறுக்கி இது கூட வேக வச்சு எடுத்து வச்சு திரும்ப கூட போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து ஒரு 3/4 கரண்டி எடுத்து தண்ணி கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கடலை மாவு எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல் கிண்டி விட்டு இதில் ஊற்றும் போது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். கடலை பருப்பும் இட்லி மாவும் எதுக்கு ஊற்றுறோன்னா நல்லா திக்காக நல்லாயிருக்கும், நல்லா சாம்பார் திக்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இட்லி மாவு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணின சிம்பிளான வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை சாம்பார் வந்து நீங்கள் இது சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு கூட ஒன்றாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் சிம்பிளாக எல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும், வீடே மணக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, சாப்பிட்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிவிடுங்க.